ஜெயில இருக்கிற இந்த பொண்ணு சாரா அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் விட டோட்டலா டிஃபரெண்டா இருக்கா. மற்ற கைதிங்க ஃப்ரீ டைம்ல ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவன் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பா. மற்ற கைதிங்க காசிப் பேசிட்டு இருக்கிற டைம்லயும் அவளோட பேக் மசில்ஸை ஒர்க் அவுட் பண்ணி டைட் பண்ணிட்டு இருக்கா. சமைக்கும் போது கூட அந்த பெரிய பாத்திரத்துல கிளறதை யூஸ் பண்ணி அவளோட ஆர்ம் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துறான். எவ்வளவு மழை பெஞ்சாலும் 3 கிலோமீட்டர் பிடிவாதமா ஓடுவான். ஏன்னா அவளோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை பழி வாங்குறதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணுவான். ஆக்சுவலா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அவளோட ஹஸ்பண்ட் மர்மமான முறையில காணாம போயிருப்பாரு. அவர் காணாம போன அன்னைக்கு அவளோட வீட்டுல கொஞ்சம் ரத்த கரைகளும் ஒரு கத்தியும் கிடைச்சிருக்கும். அப்ப போலீஸ் அவர் மேல ஒரு பெரிய லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவர் சப்போஸ் இறந்து போனா அந்த பணம் சாராக்கு தான் கிடைக்கும். அதனால அந்த டைம்ல அவளால போலீஸ் கிட்ட எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் அவளோட பையனை அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த இன்சூரன்ஸ் பணத்தையும் அவனை வளர்க்கறதுக்காக அவ ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துப்பா. கொஞ்ச நாள் அவளோட ஃப்ரெண்டும் காணாம போயிடுறான். சில மாசத்துக்கு அப்புறம் ஒரு வழியா கஷ்டப்பட்டு அவளோட நம்பர் கண்டுபிடிச்ச உடனே அவளோட பையன் கிட்ட பேசணும்னு கெஞ்சி கேட்கிறா. ஆனா அந்த டைம்ல அவ போன்ல கேட்ட ஒரு விஷயத்தால அவளோட ஹார்ட் அப்படியே புரோக் ஆகிருது. போன்ல அவளோட பையன் அப்பான்னு கூப்பிட்டுருப்பான். அப்படியே அந்த காலும் கட் ஆகி இருக்கும். அவ திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்திருந்திருப்பா. ஆனா யாருமே அட்டென்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்பதான் அவளை ஜெயிலுக்கு அனுப்பின விஷயம் எல்லாம் அவளோட ஹஸ்பண்டும் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் சேர்ந்து போட்ட சதி திட்டம் தான் தெரிய வருது. அவங்க அவளோட இன்சூரன்ஸ் பணத்தை திருடுனது மட்டும் இல்லாம அவளோட பையனையும் அவகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளால கொஞ்சம் கூட பொறுத்துட்டு இருக்க முடியல. அப்போ அவ கூட ஜெயில இருந்த முன்னாடி வக்கீலா இருந்த ஒரு கைதி அவகிட்ட ஒரே குற்றத்துக்காக 2 டைம் தண்டனை கொடுக்க மாட்டாங்க, நீ ஆல்ரெடி அவனை கொலை பண்ணிட்டான்னு தான் உனக்கு இப்போ தண்டனை கொடுத்திருக்காங்க. சப்போஸ் நீ வெளியே போய் அவனை நிஜமாவே இப்போ பட்டப்பகல்ல கொலை பண்ணனா கூட உனக்கு இன்னொரு டைம் தண்டனை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றான். இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவ இன்னும் அதிகமா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். 6 வருஷத்துக்கு அப்புறம் அவளுக்கு பரோல்ல வெளியே வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்குது. வெளியே போனதும் அவளோட ஃப்ரெண்ட் தேட ஆரம்பிக்கிறான். அவ இதுக்கு முன்னாடி டீச்சரா இருந்ததால டீச்சர்ஸ் ரெஜிஸ்டரை செக் பண்றான். ஆனா அதுல ஒரே பேர்ல நிறைய டீச்சர்ஸ் இருந்ததால அவளை கண்டுபிடிக்கவே முடியல. இதனால ஒரு பயங்கரமான ரிஸ்க் எடுக்க முடிவு பண்றான். அவ நேரா அவளோட ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ண ஸ்கூலுக்கு அத்துமீறி உள்ள போய் அங்க இருந்து அவளோட சோசியல் செக்யூரிட்டி நம்பரை எடுக்க ட்ரை பண்றான். அப்போ கரெக்டா அங்க ஒரு போலீஸ் வந்துடுறாரு. உடனே அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான். கடைசியில அவளை பிடிச்சிடறாங்க. அவ போலீஸ் கிட்ட தான் ஒரு நிரபராதின்னு சொல்லி பாக்குறா. ஆனா போலீஸ் கேட்கற மாதிரி இல்ல. அப்போ அவளை அந்த கார்லயே லாக் பண்ணிட்டு அவர் ஒரு கடைக்கு காஃபி குடிக்க போறாரு. ஆனா மறந்து போய் சாவிய கார்லயே விட்டுட்டு போயிருப்பாரு. அப்போ சைடு இருந்த ஒரு வாட்டர் பைப்பை பார்த்து காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா அவளோட கை விலங்க அதை இடிக்கிறா. அந்த சவுண்டை கேட்டு போலீஸ் வேகமா அங்க வந்துடுறாரு. உடனே அவ பதட்டத்துல காரை வேகமா அங்க இருந்த கடலுக்குள்ள கொண்டு விட்டுறான். உடனே அந்த போலீஸ் அவளோட ஹேண்ட் கஃபை கலட்டி விட்டுட்டு மேல கூட்டிட்டு வர ட்ரை பண்றாரு. ஆனா அவரோட கண்ணை திருடிட்டு அங்க இருந்து வேகமா இன்னொரு பக்கம் நீந்தி தப்பிச்சு போயிடுறான். கடைசியில ஒரு வண்டியில ஏறி எஸ்கேப் ஆகி அவன் மேல வீண் பழி சுமத்தி ஜெயிலுக்குள்ள தள்ளினவங்களை பழி வாங்க போயிட்டு இருக்கிறான்.